எப்பயுமே வந்து இப்போ இடைத்தேர்தல்கள்ல வந்து நீங்க திருமங்கலம் ஃபார்முலான்னு ஒரு ஃபார்முலாவை பிக்ஸ் பண்ண தொகுதியிலேயே பாத்தீங்கன்னா 73,000 வாக்குகள் வந்து எதிராக விழுந்துச்சு. அந்த பணம் வாங்கிக்கிட்டும் எதிர்த்து போட்டாங்க. அதனால வந்து அதிமுக ஒரு 53,000 ஓட்டு வாங்குச்சு. அதுக்கப்புறம் இவங்க நம்ம தேமுதிக ஒரு 13,000, அவங்கள பணம் வாங்கிட்டே மாத்தி போட்டாங்க அப்ப அந்த சமயத்துல. அதனால அப்படி நீங்க வந்து பணம் கொடுத்தால் இடைத்தேர்தலே அப்படி மாறும்போது பொது தேர்தல்ல இந்த கவர்மெண்ட் வேணுமா வேணாமா, இந்த முதல்வர் தொடரலாமா வேணாமா, இல்ல எடப்பாடி முதல்வர் ஆகட்டுமா, இல்ல விஜய் முதல்வர் ஆகட்டுமா, இந்த மாதிரி ஒரு சிந்தனைக்கு கேள்விக்கான பதில்ல நீங்க வெறும் பணம் மட்டுமே ஒரு தீர்மானிக்கும் சக்தியா இருக்காது. அதிகபட்சம் 1% 2% வாங்கின பணத்துக்கு ஐயோ நம்ம வாங்கிட்டோம் அந்த போடலைன்னா தப்பா போயிடும், தெய்வ குத்தமாயிரும், நமக்கு மேல பாவம் வந்துடும், இந்த மாதிரி ஒரு பரிதவிக்கிற ஒரு சின்ன செக்டார் மட்டும்தான் அந்த பணத்தினால மாற்றப்படும். அதனால அது ஒரு ஃபேக்டர் இருக்காது. அடுத்த பட்சம் ஏன்னா கடந்த முறை தேர்தலில் 2021 தேர்தலில் எனக்கு நல்லா தெரியும், திமுக வேட்பாளர்கள் கொடுத்த பணத்தை விட அதிமுக வேட்பாளர்கள் அதிக பணம் கொடுத்தாங்க. ஆனால் திமுக அரசு தான் அமைந்தது. அது ஒரு ஆதாரம், ஒரு நிரூபணம். அதே மாதிரி இந்த வாக்குறுதிகள் அப்படிதான். நீங்க எல்லாரும் 2,000 2 ஏழாம் விட்டாச்சு. இந்த சினிமா படம் மாதிரி, பாண்டியராஜன் படம் மாதிரி 1000 2000 10,000 20,000 மாதிரி 2000 1000 2000 2500, இங்க 3 சிலிண்டர், அங்க 8 சிலிண்டர், இங்க அந்த நகை ஃப்ரீ, அது ஃப்ரீ, இங்க கூப்பன் ஃப்ரீ,